நம்முடைய வாழ்க்கையில் சில பேர் சிறிது காலம் இருக்கிறார்கள், பின்னர் விலகிச் செல்கிறார்கள். அது உறவுகளாக இருக்கும், நண்பர்கள், சில வாய்ப்புகள் அல்லது சில ஆசீர்வாதங்களாக கூட இருக்கலாம். லோத்து பிரிந்த பிறகுதான் தேவன் ஆபிரகாமுக்கு புதிய வாக்குத்தத்தத்தை வெளிப்படுத்தினார். சில சமயம் பிரிவுகள் என்பது நம் வளர்ச்சிக்காக தேவன் ஏற்படுத்தினவையாக கூட இருக்கலாம். யோசேப்பு சகோதரர்களால் விற்கப்பட்டான், ஆனால் தேவனோ அவனை எகிப்தில் உயர்த்தினார். வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று புதிய ஏற்பாட்டிலே சொல்லுகிறார். அன்பானவர்களே, இன்று சிலர் உங்களை விட்டு சென்றிருக்கலாம், சில கதவுகள் மூடியிருக்கலாம், ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை மறந்து விடாது. போனவர்கள் போனதாகவே இருக்கட்டும், நீங்கள் கலங்காதே. உன்னை விட்டு போனவர்களை விட உனக்காக இருக்கிறவர் மிக பெரியவர், அவர்தான் இயேசு கிறிஸ்து. நிச்சயம் தேவனாம் இயேசு கிறிஸ்து உங்களோடு இருப்பார். நீ மற்றவர்களை குறித்து கவலைப்படாது, ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆம்.